இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான பகுதி மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் 35 41 முடிய. இயேசு சீடர்களிடம் அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கட்கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையினை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். அன்பானவர்களே, இந்த நற்செய்தி பகுதி நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை ஊக்குவிக்கின்ற, நம்மை தைரியப்படுத்துகின்ற, நம்முடைய இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான பகுதி. நம்முடைய வாழ்விலே எப்பொழுதெல்லாம் கவலைகள், கஷ்டங்கள் நுழைந்து நம்மை அலைக்கழிக்கின்றனவோ அப்பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது என்ன? விழிபிதுங்கி போகக்கூடாது. கவலைகளை நாம் தலையிலே சுமந்து கொண்டிருக்க கூடாது. மனிதர்களை நாடி அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று நாம் முதலில் நினைக்கவே கூடாது. நமக்கு எப்பொழுது இடர்பாடுகள் வருகிறதோ, கஷ்டங்கள் வருகிறதோ, பெரும் பிரச்சனைகள் எழுகிறதோ அப்பொழுதெல்லாம் கடவுளை அணுக வேண்டும். வாழ்வின் ஊற்றை, மகிழ்வின் ஊற்றை உறுதிப்படுத்துகின்ற ஆவியானவரை, நமக்காக இரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தவரை, அவரிடம் நாம் சென்றடைய வேண்டும். நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லைதான். முதல் முயற்சி எதுவாக இருக்க வேண்டும்? ஊற்றண்டை செல்வது. வாழ்விற்கு, மகிழ்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்கு, நம்மை ஊக்குவிப்பதற்கு, நம்மை தூக்கிவிடுவதற்கு முதலில் இயேசுவிடம் செல்ல வேண்டும். அவரிடம் சென்று ஆவியானவரின் துணையை நாட வேண்டும். ஒரு காரியம் நமக்கு புரியல, தெளிவு இல்லை, ஆவியானவரிடம் நாம் நாட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? உடனே நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். எப்படி? முதலில் அந்த துன்பங்களை நீக்குகிறார். துன்பங்களில் வேற அறுக்கிறார். வேற அருந்தது தெரியாமல் நாம் சில நாட்களை கடந்து போகலாம். ஆனால் வேற அருந்து விட்டது, அது வாடி போகும், அது உதிர்ந்து போகும். அந்த நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் உறுதிபட இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் துன்பங்களும் துயரங்களும் கவலைகளும் தானே. ஆண்டவரே, இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை அடைய அல்லது துன்பங்களை தாங்கிக் கொண்டு முன்னேற எங்களுக்கு நீர்தான் உதவி செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து எப்போதும் உம் பாத படிகளில் நாங்கள் அமர்ந்து கொள்ள, எங்களுடைய நம்பிக்கையினால் உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.